பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலய தீபம் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சொல்லி தினந்தோறும் ஒரு திருக்கோயில் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். இன்று ஒரு அற்புதமான ஒரு சிவாலயத்தை தரிசிக்க இருக்கிறோம். கடலூரிலே இருந்து சற்று தொலைவில் ஒரு அருமையான ஊர் இருக்கிறது. தீர்த்தனகிரி என்று வழங்குகிறார்கள். தீர்த்தனகிரி திரு பதிகங்களிலே, தேவார பதிகங்களிலே இந்த ஊரை அருமையாக சொல்கிறார் திருநாவுக்கரசர். அழகாக சொல்கிறார், திருத்திணை நகர். திருத்திணை நகர் என்று திருமுறைகளிலே சொல்லப்பட்டுள்ள அருமையான சிவாலயம். ஆனால் தற்பொழுது என்ன சொல்கிறார்கள் இந்த ஊரை பற்றி என்றால் தீர்த்தனகிரி என்று சொல்கிறார்கள். இந்த தீர்த்தனகிரியில் அமைந்துள்ள தொன்மையான சிவாலயத்தை நாம் இன்று தரிசிக்க இருக்கிறோம். அருள்மிகு சிவக்குழுந்தீசர். இந்த திருத்தலத்தினுடைய ஈஸ்வரருடைய பெயர் திருநாமம் ஸ்ரீ சிவ கொழுந்தீசர். அம்பிகையின் பெயர் அருள்மிகு வேல் நெடுங்கண்ணி சமேத ஸ்ரீ சிவக்குழுந்தீசர் திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்க இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு சிவாலயம் இது. என்ன என்றால் இறைவனுடைய திருவிளையாடல்கள் புரிந்த இடமாக இது இருக்கிறது. 64 திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார் நம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரியினுடைய பிரியத்துக்குரியவராக இருக்கக்கூடிய இந்த சர்வேஸ்வரர். சர்வேஸ்வரர் இங்கு திருவிளையாடல் புரிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. அதாவது ஒரு அடியவர் உழவன். அந்த உழவன் தன்னுடைய உழவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சூழலிலே அவனால் அந்த உழவு தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலையை அவன் அடைகின்றான். அவன் தன்னுடைய நித்திய கடமைகளை செய்து பிறகு இறைவனை வழிபடுவது வழக்கம். ஆனால் ஒரு நாள் அவனால் நித்திய கடமையை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. வயலில் உழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அடியவன் ஒருவன் சதா சிவம், எப்பொழுதும் சிவ வழிபாடு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்றது தவிர வேற எதுவும் தெரியாது அவனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அடியவன் தினந்தோறும் சிவாலய தரிசனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். சர்வேஸ்வரனை வணங்குவதை தவிர அவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. எப்பொழுதும் எந்த வேலை செய்தாலும் சிவனை வழிபடுவதுதான் வேலை. அப்படிப்பட்ட சிறந்த அடியவனாக இருக்கக்கூடிய அடியவன் என்ற அந்த ஒரு ஏழை எளிய அந்த உழவன், அவன் அந்த உழவு தொழிலை செய்துவிட்டு இறைவனை வழிபடுவது வழக்கம். உழவு தொழில் செய்யும் பொழுதும் செய்வதற்கு முன்பும் செய்த பின்பும் இறைவனை வழிபடுவதுதான் வழக்கம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சர்வேசனுடைய திருநாமத்தை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய உழவன் அன்று அவனுடைய கடமையை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது சர்வேஸ்வரனே அவன் வடிவிலே வந்து திணை விதைக்கின்றார். அன்றே விதைத்து அன்றே விளைந்து அன்றே அறுவடை செய்கின்றார் சர்வேஸ்வரன். இறைவனே வந்து விளையாடல் புரிந்த தலம். இறைவனே உழவனாக வந்த சிவன், உழவனாக வந்து அந்த அந்த திணைகளை விளைவித்த அருள் நலம், கருணை இந்த தலத்திலே அமைந்திருக்கிறது. அதனாலே தான் இந்த தலத்தினுடைய பெயர் திருத்திணை நகர் என்று திருமுறைகளிலே சொல்லுகிறார்கள். அந்த அடியவர் வந்து அவ்வளோ மனமுருக கண்ணீர் மல்க அங்கே இறைவனுடைய அருளை எண்ணி வியந்து நன்றி பாராட்டுகிறார் அந்த அடியவர். எவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு பாருங்க. அதனாலே தான் இன்றளவும் ஈசனுக்கு படைப்பதற்காக திரை வகைகளைத்தான் நைவேத்தியமாக அங்கே படைப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த தலம் மிக ஒரு தொன்மையான ஒரு சிவாலயம். அந்த ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு கம்பீரம். மிக பழமையானது, மிக தொன்மையான ஒரு சிவாலயம் இந்த அருள்மிகு ஸ்ரீ சிவக்கொழுந்தீசர் ஆலயம். கடலூரிலே இருந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சிதம்பரத்தை நோக்கி செல்லுகின்ற பிரதான சாலையில் மேற்கு பக்கத்திலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதுவும் வயல்வெளியிலே தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொன்னது போல இந்த தலத்திலே அருமையாக அழகாக அமைக்கப்பட்ட ஒரு தொன்மையான சிவாலயமாக காட்சியளிக்கிறது.
இன்னொரு சிறப்பு என்ன என்றால், எல்லாருக்குமே திருக்கடவுரில் அபிராமி அம்பிகையினுடைய அந்த கோயிலிலே, அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் மணி விழா நடத்துவது வழக்கமாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மணி விழா நடத்தக்கூடிய ஒரு அருமையான தலம் எது என்றால் இந்த சிவக்கொழுந்தீஸ்வர ஆலயம்தான். இங்கே அந்த ஒரு தாற்பயம் இருக்கிறது. இந்த தலத்தில் தான் மணி விழா செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியே இருக்கிறது. இந்த தலத்தில் மணி விழா செய்தால் சஷ்டியப்த பூர்த்தியோ சதாப்த பூர்த்தியோ எதுவோ வயது ஆக ஆக அந்த ஆயுள் பெருக வேண்டும், நீண்டு நிலைத்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தீஸ்வரை வழிபட்டால், வேல் நெடுங்கண்ணியை வழிபட்டால் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு வரும். குறிப்பாக சொல்லணும்னா நீண்ட காலம் வாழலாம். பேரும் புகழும் பெற்று பதவி பட்டம் புகழ் எல்லாமே பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு இந்த தலத்திலே இந்த தல ஈஸ்வரரை வயது முதிர்ந்தவர்கள் தம்பதி சமேதராக வந்து வழிபட்டால் அனைத்து சிறப்புகளையும் பெறலாம் என்பது கூடுதல் செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வேஸ்வரன் இந்த தலத்தில் இன்னொரு சந்நிதியிலே அருமையாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் ஸ்ரீ சொர்ண ஆகாக்ஷண பைரவராக காட்சியளிக்கிறார். ஸ்ரீ சொர்ண ஆகாக்ஷண பைரவராக சிவபெருமான் வடிவங்களிலே மிக சிறப்பானது ஸ்ரீ சொர்ண ஆகாக்ஷண பைரவர். சிவனை பொதுவாக வழிபட்டால் முக்தியை தரக்கூடியவர், நமக்கு சக்தியை தரக்கூடியவர். ஆனால் இந்த தலத்திலே செல்வத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அதாவது செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, ஸ்ரீமன் நாராயணர். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணர் நமக்கு செல்வங்கள் அள்ளி கொடுப்பவர், ஸ்ரீ மகாலட்சுமியும் நமக்கு செல்வங்களை அள்ளி கொடுப்பவர். ஆனால் சிவன் 25 அவதாரங்களில் 25 வடிவங்களிலே மிகப்பெரிய வடிவமாக ஸ்ரீ சொர்ண ஆகாக்ஷண பைரவராக காட்சியளித்து பக்தர்தம் வறுமையை போக்கி பக்தர் வளமோடு வாழ்வதற்கு வழிவகை செய்கிறார் இந்த சொர்ண ஆகாக்ஷண பைரவர். அன்னை சிவகாம அம்பிகை நடராஜமூர்த்தியோடு நடனமாடுகின்ற அந்த காட்சி சிதம்பரத்திலே நாம் தரிசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே சொர்ண வடிவத்தோடு ஈஸ்வரரும் ஈஸ்வரியும் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையில் தழைத்து மகாலட்சுமி பார்க்கும் பொழுதே நமக்கு வணங்க தோன்றும். எவ்வளோ ஒரு பாருங்க, பொற்காசு அள்ளி கொட்டுவது போல அவருடைய திருவுருவம் அமைந்திருக்கும். அப்படியே தங்க மங்கையாக, அதாவது பார்த்தீங்கன்னா தங்கமே வடிவமாக காட்சியளிப்பார் மகாலட்சுமி. அதுபோல தங்கமயமாக ஈஸ்வரரும் தங்கமயமாக பார்வதி தேவியும் காட்சியளிக்கக்கூடிய அருமையான ஒரு சந்நிதி இந்த திருத்தலத்திலே அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய பெயர் ஸ்ரீ சொர்ணாம்பிகை, ஸ்ரீ சொர்ண ஆகாக்ஷண பைரவர். அவ்வளோ ஒரு சிறப்பு. இந்த சந்நிதியில் நாம் வந்து வேண்டினால் நம்முடைய வறுமைகள் யாவும் நீங்கும், செல்வ செழிப்போடு வாழலாம். இந்த தலத்தினுடைய சிறப்பு. இன்னொன்று என்ன என்றால், இந்த தலத்தில் இந்த சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதிகங்கள் பதிக்கப்பட்டு உள்ளன. தேவார பதிகங்கள்லாம் அருமையாக பதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சித்தர்கள் வழிபட்டிருக்கிறார்கள், யோகிகள் வழிபட்டிருக்கிறார்கள், முனிவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சிவாலயமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. முதலிலே பார்த்தால் மகா கணபதியும், அடுத்து முருகப்பெருமானுடைய சந்நிதியும் இருக்கிறது, துர்க்கை அம்மன் சந்நிதி இருக்கிறது. சுற்றுப்பிரகாரங்களிலே சூரியனுடைய சந்நிதி, சந்திரனுடைய சந்நிதி, துர்க்கை சந்நிதி, இப்போ சனீஸ்வர சந்நிதி, இப்படி பல சந்நிதிகள் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கின்றன. இப்படிப்பட்ட தொன்மையான இந்த சிவத்தலத்திலே சிவக்கொழுந்தீசராக இங்கே காட்சியளிக்கின்றார். உழவனாக வந்து அருள்பாலித்து நலம் சேர்த்த காரணத்தினாலே இங்கு பொங்கல் பண்டிகையோடு தொடர்புடைய கோயிலாக இது இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. இன்னொரு சிறப்பான கோயிலோடு பிரிதொரு நாளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.